எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். முதல்ல சர்வதேச செய்திகள்லாம் பார்ப்போங்க. முதல்ல ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன சொல்றாங்க, சீனாவும், இந்தியாவும் ரஷ்யால இருந்து அதிகமா ஆயில வந்து இம்போர்ட் பண்றது வந்து இந்த யுக்ரைன், ரஷ்யா வார தொடர்ந்து கன்டினியூ பண்ண வைக்குது. நம்ம பண்ற இந்த வேலை, அதாவது நீங்க வந்து அதிகமா ஆயில் இம்போர்ட் பண்றதுனால யுக்ரைன்ல பெரிய பாதிப்புகள் நிறைய பேர் அதனால கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நேத்து சொல்லியிருக்காரு. அதனால இந்தியாவுக்கு நான் சப்ஸ்டான்ஷியலா டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி யூரோப்பியன் யூனியன் தென் யூஎஸ்ஏ ரெண்டு பேருமே வந்து ஃபெர்டிலைசர்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாருமே வந்து ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்றீங்க, நம்மளே மட்டும் எதுக்கு டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இந்திய தரப்பு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதை வந்து ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்டப்ப இதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம அங்க இருந்து இம்போர்ட் பண்றோமா என்ன, நான் அதை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சரி, ட்ரம்ப் அவர்களுடைய இந்த வற்புறுத்தலுக்கு சைனா என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்துருக்காங்க அப்படின்னா, நாங்க தொடர்ந்து ஈரான்ல இருந்தும் சைனால இருந்தும் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். எண்ணெய் இறக்குமதி ரஷ்யால இருந்து ஈரான்ல இருந்து நாங்க இம்போர்ட் பண்றது எங்களுடைய உள்நாட்டு தேவைகளுக்காக நாங்க வந்து இறக்குமதி பண்ணிக்கிறோம். இதுல எல்லாம் நீங்க தலையிடுறதோ அது சம்பந்தமா அச்சுறுத்துறதோ இந்த வேலை எல்லாம் இங்க வேணாம் அப்படின்னு சொல்லி சீன தரப்பு எதிர்த்து தெளிவா சொல்லிட்டாங்க. ஆக இந்த வர்த்தக போர் அப்படின்றது தொடர்ந்து கண்டினியூ அப்படின்றது தெரியுதுங்க. ஏற்கனவே அமெரிக்கா சைனா ரெண்டு பேருமே வந்து ட்ரேட் டீல் சைன் பண்ணிட்டாங்க. இப்ப சைனாவுடைய இந்த முடிவு, அதாவது அமெரிக்காவோட நிபந்தனையை சைனா ஏற்றுக்கொள்ள மறுக்குது இல்லையா, அதனால ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் கோபமாயி மறுபடியும் டேரிஃப் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாரா அப்படின்னு தான் பார்ப்போம். இப்போதைக்கு இந்தியாவுக்கோ சைனாவுக்கோ ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றதுனால எந்த டேரிஃபை நான் இது வரைக்கும் சொல்லல, எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்றத நான் சொல்லல, பட் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நேத்து அமெரிக்க சந்தைன்னு எடுத்துட்டோம்னா நெகட்டிவா தாங்க இருந்தது. நாஸ்டாக் ஒரு 137 பாயிண்ட் டவுனு, டவ் ஜோன்ஸ் ஒரு 60 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஒரு 30 பாயிண்ட் டவுனுங்க. ட்ரம்ப் அவர்கள் இது எல்லாத்துக்கும் மத்தியில நான் வந்து ஃபார்மாவுக்கும் செமிகண்டக்டர்ஸ்க்கும் நான் டேரிஃப் போடுவேன், மேபி நெக்ஸ்ட் வீக்கோ இல்ல அதுக்கு அடுத்த வீக்கோ நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நெகட்டிவா தாங்க இருக்கு. நேத்தும் எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. கேஷ் செக்மெண்ட்ல ஒரு 22 கோடி ரூபாய். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சிருச்சுங்க. 87.85 இந்திய ரூபாயா இருக்கு. தங்கம் எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் விலை ஏறி இருக்குங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா க்ரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியா முழுக்க ஃபாஸ்டாக் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு ரோல் அவுட் பண்றதுங்க. சரி, இந்த க்ரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்றவங்க யார் அப்படின்னா அசோக் லைலாண்ட், ஹிந்துஜா லைலாண்ட் ஃபைனான்ஸ் இந்த ரெண்டோட ஜாயிண்ட் வெஞ்சர் தாங்க இந்த க்ரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்றவங்க. ஸோ அசோக் லைலாண்டோட டீலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃபாஸ்டாக் சர்வீசஸை ரோல் அவுட் பண்றதுக்காக இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ராணே மெட்ராஸ் லிமிடெடோட Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 18.5 crores இருக்குங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 27% ஏறி இருக்கு. ரெவன்யூ ஒரு 7% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் சேல்ஸ் கஸ்டமர்ஸ் ஒரு 7% ஏறி இருக்காங்க. தென் இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 15% இயர் ஆன் இயர் ரைஸ் ஆயிருக்குங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓவரால் பிசினஸ்ல யூஎஸ்ல நடக்கிற பிசினஸ் அப்படின்றது 8% இருக்குங்க. ஸோ ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப்னால ராணே மெட்ராஸ் லிமிடெடுக்கு பாதிப்புகள் இருக்குங்க. அடுத்து டிசிபி பேங்க்குடைய Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் 19% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். டோட்டல் இன்கம் ஒரு 25.5% ஏறி இருக்கு. பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தானே பார்ப்போம். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 16.9% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. நெட் அட்வான்சஸ் 21% ஏறி இருக்குங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா புக் வேல்யூக்கு கீழே தாங்க இருக்கும். 0.77 டைம்ஸ் தான் புக் இருக்கும். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா ஒரு 7 டைம்ஸ் தான் இருக்கும். கம்பெனி வந்து ஒரு மிட் சைஸ் கம்பெனிங்க. 465 பிரான்ச்சஸ் இருக்கு. கம்பெனியோட மேலிட என்ன சொல்றாங்க, இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்றது தணிகிறதுக்கு இன்னும் ஒரு 4 குவார்டர் ஆகும் அப்படின்ற முக்கியமான ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிக்சான் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து டெக் மஹேந்திரா கூட ஒரு மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த சர்வீஸ் அக்ரிமெண்ட் எதுக்கு அப்படின்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி தென் R&D ரிசர்ச் ஃபெசிலிட்டியில AI லீட் ஆட்டோமேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. டெக் மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட்ல டிக்சான் டெக்னாலஜிக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஃபார் ஆட்டோமேஷன் சர்வீசஸ், ஸ்மார்ட் ஃபேக்டரி சர்வீசஸ், சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் சர்வீசஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். டொயோட்டா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட இனோவா வேரியன்ட் இந்தியாவுக்குள்ள வந்து 20 வருஷம் முடிஞ்சிருக்குங்க. இது வந்து ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன். இது மட்டும் இல்லைங்க, ஒரு 12 லட்சம் வண்டி வித்துருக்காங்க இனோவா மட்டுமே இந்தியால. டொயோட்டா பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் யூஎஸ்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரசன்ஸோட இருப்பாங்க. அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் தென் எண் வந்து தொடர்ந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இதனால டொயோட்டா நிறுவனத்தினுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்றது 31% குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹோண்டா நிறுவனத்தினுடைய ப்ராஃபிட்டும் 36% வரைக்கும் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்றாங்க.
அடுத்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோடைய Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 24% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. ஹையர் டபுள் டிஜிட் growth. இன் அடிஷன் டு தட் ரெவன்யூ ஒரு 6% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். சரி, இவ்வளவு ப்ராஃபிட் ஏறி இருக்கு, எங்க இருந்து இந்த ப்ராஃபிட்லாம் வந்திருக்கு? ஒருவேளை ஆட்டோ ஓஎம்ஸ், எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ், தென் எலக்ட்ரிக் டிவிஸ்ல இருந்து இவங்களுக்கு நல்ல ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அங்க இருந்தெல்லாம் பெருசா வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. அப்ப எங்க இருந்து தான் இந்த ரெவன்யூ சேல்ஸ், இந்த ப்ராஃபிட் எங்க இருந்து வந்திருக்குன்னா ஆட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், தென் சோலார் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூபிஎஸ் செக்மெண்ட்ஸ், இதுல இருந்து தான் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்குங்க. ஆட்டோ ஓஎம்ஸ் அண்ட் ரிலேட்டட் எக்ஸ்போர்ட் வெர்டிகல் எல்லாம் அவங்களுக்கு சப்டியூடா தான் இருக்கு டிமாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சப்சிடரி எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட்ல Q1 ஃபினான்ஷியல் 26ல மட்டுமே ஒரு 300 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏப்ரல், மே, ஜூன்லங்க. தென் ஜூலைல அடிஷனலா ஒரு 100 crores நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கிரீன்ஃபீல்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்காக தாங்க. அந்த ஃபெசிலிட்டியில இருந்து ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஃபினான்ஷியல் 26ஓட முடிவுல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெர்ஜர் பெயிண்ட்ஸோட Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட சேல்ஸ் ரெவன்யூ அப்படின்றது ஒரு 100 கோடி ரூபாய் ஏறி இருந்தாலும் கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் 11% இறங்கி இருக்குங்க இயர் ஆன் இயர். எக்ஸ்பென்சஸும் ஒரு 4% ஏறி இருக்கு. பெயிண்ட் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, காம்படிஷன் பயங்கரமா வந்துருச்சுங்க. ஏசியன் பெயிண்ட்ஸும் சூப்பரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ காம்படிஷன் அதிகமா இருக்கப்ப மார்ஜின்ஸ் அடி வாங்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடுத்து கேஸ்ட்ரால் இந்தியா நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேயருங்க, குறிப்பா ஆட்டோமொபைல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ட் செக்டர்ல. கம்பெனியோட Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு 5.1% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து ஒரு 7% ஏறி இருக்கு. கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு ₹3.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்னு பார்த்தோம்னா August 11, 2025. பேமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஆன் ஆர் பிஃபோர் September 3, 2025 பேமெண்ட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. வெல் பிலோ த்ரெஷ்ஹோல்டு தான். நம்ம 20 டைம்ஸ் கீழே வந்தா நம்மளே கன்சிடர் பண்ணலாம். நம்ம இதை பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சூப்பரான கம்பெனிங்க, கடன் கிடையாது. அடுத்து காட்ஃப்ரே பிலிப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து போனஸ் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2:1 போனஸ். அது போக டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹60 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் கிடைச்சிருக்குங்க, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். போனஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெக்கார்ட் டேட் வந்து September 16, 2025. டிவிடெண்டுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து August 22, 2025ங்க. அடுத்து பாரதி ஏர்டெல் நிறுவனத்தினுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. பட் சீக்வன்ஷியல் பேசிஸ்ல, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம்னா அவங்களோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 46% விழுந்திருக்குங்க. கம்பெனியோட ரெவன்யூ 28% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 43% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. கம்பெனியோடைய கஸ்டமர் பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் 6.6% க்ரோ ஆகுறாங்க. இப்போதைக்கு 436 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. பாரதி ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர், அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்து அவங்க எவ்வளவு வருவாய் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26ஓட முடிவுல ₹250 கிடைக்குதுங்க. இது Q1 ஃபினான்ஷியல் 25ல ₹211 இருந்திருக்கு. அடுத்து VRL லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட், அலாட்மெண்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் எடுத்துக்கிட்டோம்னா August 14, 2025. அலாட்மெண்ட் டேட் வந்து August 18, 2025ங்க. அடுத்த நாள்ல இருந்து அலாட் ஆன ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. டெட் டு ஈக்விட்டி 1.15 இருக்கும். நல்ல நிறுவனம், பட் நம்ம கன்சிடர் பண்றதுக்கு இன்னும் கரெக்டாக கீழே வரணும். நம்ம லாஜிஸ்டிக் செக்டரை பொறுத்த வரைக்கும் கேட்வே டிஸ்ட்ரிபியூட்ஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். 8.5 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். பிரைஸ் டு புக்கும் 1.5 to 1.6 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. 0.33க்கு பக்கமா இருக்கு. பட் இந்த செக்டார்ல நமக்கு இதை விட நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனாலதான் இதை கன்சிடர் பண்றோம். நல்ல ப்ரொமோட்டர்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸை இவங்க தான் ஓன் பண்றாங்க. லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்றதுக்காக அப்பப்போ 1-2 நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்து பார்த்தோம்னா FIS அக்ரெசிவா வித்திருக்காங்க லாஸ்ட் 1 இயர். அதாவது ஜூன் 2024, ஜூன் 2025 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஜூன் 2024ல FI ஹோல்டிங் அப்படின்றது 11.82% இருந்திருக்குங்க. இப்ப ஜூன் 2025ஓட முடிவுல 7.64% இருக்கு. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி 2 நாளா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுல இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்றாங்க இல்லையா பாண்ட், அதோட சேஃப்டி பத்தி கேட்டிருக்காருங்க. RBIயோட பாண்ட் அப்படின்றது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சேஃப்டில தாங்க இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் பேக்கப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுல எதுவும் ரிஸ்க் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. பட் நம்ம பாண்ட் எதுக்கு கன்சிடர் பண்றோம்? ஒரு 10% கூப்பனுக்காக நம்ம பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோங்க. இதுல 8% ரிட்டர்ன் கிடைக்குதுங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பாண்ட்ல. அட்லீஸ்ட் ஒரு 10% நம்மளுக்கு கிடைச்சாதான் இன்ஃபிளேஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்றப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குங்க. கார்பரேட் பாண்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்றாங்க இல்லையா பாண்டு, அதை விட கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ரிஸ்க் கூடுறப்ப நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸும் கூடும். நம்ம வந்து 13-14% போக வேணாங்க.
அதே மாதிரி 8 7.5 7க்கும் வந்துட வேணாம். கவர்மெண்ட் செக்டர் பாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7 to 7.5% இருக்குங்க. அதை விட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ற பாண்ட் 8% அப்படின்றது ஓகே குட். எனக்கு 10% வேணும் அப்படின்னா கார்பரேட் பாண்டுக்கு தான் போகணும். நல்ல கார்பரேட் பாண்டை எப்படி நம்ம சூஸ் பண்றது அப்படின்றது தான் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எடுத்துக்காட்டா நம்ம ஒவ்வொரு தடவை வர்றப்ப ரேட்டிங் வச்சு பார்ப்போம். தென் எந்த கம்பெனி பாண்ட் இஷ்யூ பண்றாங்க, நம்ம வந்து நிறைய நிறுவனம் இப்போ எடுத்துக்காட்டா அதானி என்டர்பிரைஸ் லிமிடெட் கூட பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. நம்ம அதை வந்து பேசவே இல்லை. இங்க கோசமட்டம் ஃபினான்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், முத்தூட் ஃபின்காப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம வந்து ரேட்டிங்கை பார்க்குறோம், ஏஏ ரேட்டிங்க்கு மேலே இருக்கிறத கன்சிடர் பண்றோம். தென் ஏஏ ரேட்டிங் இருந்தாலும் அதானி என்டர்பிரைசஸை நான் கன்சிடர் பண்ணல. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அப்படின்னா ஹையஸ்ட் லெவல்ல தாங்க இருக்கும். 7 years லாக்இன் பீரியட் இருக்கும். கிரெடிட் ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அடுத்து ஆர்இசி பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. அதாவது நான் வந்து 150 ஷேர்ஸ் வந்து 450 ரேஞ்சில் கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ அது 50 ரூபாய்க்கு பக்கமா கீழே இறங்கிடுச்சு, ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. ஆவரேஜ் பண்றது தான் இப்போ சிறந்த வழியா இருக்கும். கம்பெனி நல்ல வேல்யூவேஷன் இருந்தாலும் 50 ரூபா 10% பக்கமா கீழே இறங்கிடுச்சு இல்லையா? நீங்க கன்சிடர் பண்றப்பயே மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா ஆவரேஜ் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாங்க. அடுத்து ரேமண்ட் லிமிடெட் பத்தி கேட்டிருக்காங்க. ரேமண்ட் லிமிடெட் காஸ்ட்லி தாங்க. இப்பயுமே டெக்ஸ்டைல் செக்டருக்கு நம்ம இன்னும் வெயிட் பண்ணலாம், அவசரப்பட்டு உள்ள என்ட்ராயிட வேணாம். அடுத்து ஓஎன்ஜிசி பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காரு. அட் 250 ரேஞ்ச் நான் வந்து 400 ஷேர்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறத பத்திரமா வச்சுக்கோங்க, என்னைக்குமே கொடுக்க வேணாம். அதுல இருந்து உங்களுக்கு ரெகுலரா டிவைடட் வந்துட்டு இருக்கும். அடுத்து ஆயில் இண்டியா, ஹிந்துஸ்தான் ஜிங்க், தென் மணப்புரம் இதை பத்தி எழுதியிருக்காங்க. ஆயில் இண்டியாவை ஹிந்துஸ்தான் ஜிங்கை நான் எப்பொழுதுமே பாக்குறது இல்லைங்க. மணப்புறம் 200 ரேஞ்சுக்கு வந்தா நம்ம மறுபடியும் என்ட்ராகலாம். அடுத்து ஆக்சிஸ் பேங்க், ஆதித்யா பிர்லா கேபிட்டல், இதுக்குள்ள எல்லாம் எப்ப சார் நம்ம போறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ரெண்டுக்குமே இன்னும் வெயிட் பண்ணுவோங்க. ஏபி கேபிட்டல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது, பட் ஆக்சிஸ் பேங்க்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குங்க. அது 1.7 டைம்ஸ் புக் இருக்கு, 1.5 டைம்ஸ்க்கு கண்டிப்பா வரும். வர்ற அன்னைக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து பெட்ரோநெட் எல்என்ஜியை கன்சிடர் பண்றது சேஃபா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்லயே அது இருக்குங்க. 300 கீழே எப்பெல்லாம் போகுதோ அப்ப எல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ புதுசா வந்தவங்க கொஞ்சம் பின்னாடி போய் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்குங்க. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ரைட்ஸ் இஷ்யூ பத்தி எதுவுமே பேசலையே சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோங்க, ஆகஸ்ட் 11 தான் லாஸ்ட் டேட்டு. வெயிட் பண்ணுவோம். ஷேர் பிரைஸே 230 நோக்கி வர்ற மாதிரி தெரியுது. அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ 230க்கு கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணணுமா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்குங்க. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியுடைய ஆர்இ ஷேர்ஸ் பத்தி கேட்குறாங்க. ஆர்இ ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா அதை வச்சுக்கலாம் உள்ள. நீங்க அப்ளை பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து கொடுத்துடலாம். இப்போதைக்கு 10 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி ஒரு சில கேள்விகள் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த ஆர்இ ஷேர்ஸை கொடுத்துட்டு நம்ம வந்து ரைட்ஸ் இஷ்யூஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆர்இ ஷேர்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளால ரைட்ஸ் இஷ்யூஸை அப்ளை பண்ண முடியாதுங்க. நீங்க அப்ளை பண்ணலாம், பட் அலாட் ஆகாது. அடுத்து இதுலயே கேள்விகள் எப்படி வருது அப்படின்னா, ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஷேர்ஸ் எங்கள்கிட்ட இல்ல, நான் வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ஆர்இ ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதை கன்சிடர் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்டான ரைட்ஸ் இஷ்யூஸ் அப்ளை பண்ணலாங்க. அடுத்து எல்டி ஃபுட்ஸ், அவென்டிஃபெட் அந்த நிறுவனங்கள் பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபுட் பிசினஸை பொறுத்த வரைக்கும் நான் ஐடிசியை தவிர வேற எதையுமே கன்சிடர் பண்றது இல்லைங்க. ஐடிசி வந்து இந்த எல்டி ஃபுட்ஸ், தென் அவென்டிஃபெட் இது எல்லாத்தோட எனக்கு பெஸ்ட் சாய்ஸா தெரியுது. அடுத்து கோல்டு பேஸ், பிசிக்கல் கோல்டு, இதுல எதை சார் கன்சிடர் பண்றதுன்னு கேட்குறாங்க. பிசிக்கல் கோல்டா கன்சிடர் பண்றது சேஃப்ங்க. உங்களால வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து 1 கிராம் கோல்டு வாங்க முடியுது அப்படின்னா பிசிக்கல் கோல்டு சேஃப். உங்களுக்கு வந்து 50, 100, 150 கன்சிடர் பண்ணும். என்னால ஒரே அடியா 10,000 உள்ள போட முடியாது அப்படின்றவங்களுக்கு கோல்டு பீஸ் பெஸ்ட்டுங்க. அடுத்து கிட்டெக்ஸ் கார்மெண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. கிட்டெக்ஸ் கார்மெண்ட் ஓவர் வேல்யூ தாங்க. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் த்ரெஷ்ஹோல்டு தானே சார் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும். அப்பையும் அது ஓவர் வேல்யூ தான், இன்னும் நல்லா கீழே இறங்கணும். இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கிட்டெக்ஸ் கார்மெண்ட்டை 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல கன்சிடர் பண்றதே ரிஸ்க் தான். அடுத்து பிசி ஜுவல்லர்ஸ் பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்காருங்க. நம்ம நேத்து தான் டிஸ்கஸ் பண்ணோம், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரி தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது இல்லையா. அதாவது நல்லா ஒரு ஸ்டாக் ரேலி ஆகி மேல போயிருக்கும், அதுக்கப்புறம் அதுக்குள்ள போலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ற பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி தான் அந்த ரிப்போர்ட் சொல்லுது. நானும் அதே தான் சொல்றேன். அடுத்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சூப்பரான நிறுவனங்க. நம்ம வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் 1.5 வரட்டும் வெயிட் பண்ணுவோம். இது வர்ற மாதிரி எனக்கு தெரியாது. நம்ம ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கன்சிடரேஷன் பத்தி யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அடுத்து என்எஸ்டிஎல் ஐபிஓடைய அலாட்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கும். அலாட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்க பத்திரமா வச்சுக்கலாம். ஏன்னா சிடிஎஸ்எல்காக நிறைய பேர் பிரியப்பட்டு கேட்டீங்க. சிடிஎஸ்எல் கம்பேர் பண்றப்ப என்எஸ்டிஎலோட வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப சீப்பான பிரைஸ்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ லாங் டேர்ம்ல நீங்க ஹோல்ட் பண்ணலாம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.